நமசிவாய. இந்த ஒரு பதிவின் மூலமாக உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அதே மாதிரி இது எப்படி இது ஒர்க் பண்ணுது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை ஒரு நிமிஷத்துக்குள்ள சொல்ல முயற்சி பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து இதை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா உங்களுக்கு அது விருப்பம் இல்லாதவர்கள் வெளியேறி விடலாம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். நம்ம நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ், மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன், என்னோட ஓன் மெத்தட்ஸ். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயத்தில் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு பிரெயின் நர்வ் கனெக்ஷன் வித் அவர் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளுடைய ஒரு நம்பிக்கைகள் மற்றும் நம்மளுடைய தொடர்ந்து பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கும் நம்மளுடைய மூளைக்கும் நம்மளுடைய நர்வ்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டி, அந்த கனெக்டிவிட்டி மூலமாக நாம் சில விஷயங்களை எப்படி செய்து கொள்ளலாம். இது அன்றாட வாழ்க்கையிலே நம்ம ரெகுலராகவே நிறைய விஷயங்கள் அது மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில பர்டிகுலர் ஹேபிட்ஸ் நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த 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 நேரத்தில் நம்ம செய்யலைன்னா அதை நம்ம தானாக செய்ய தூண்டுவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் அதற்கு உண்டான ரிசல்ட்ஸ் வர மாதிரியான விஷயமாகவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்ததாக பார்க்கும்பொழுது சைக்கோ நியூரோ இம்யூனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்கோ நியூரோ இம்யூனாலஜின்னு சொல்லிட்டு இதுவும் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததுன்னா, இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மைண்ட் அண்ட் நம்ம நர்வ்ஸ் கனெக்டிவிட்டி. நம்ம சொல்கிறோம் இல்லையா, நமக்கு 72,000 நாடிகள் உள்ளன அப்படின்ற மாதிரியான சுஷும்னா நாடி, இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இடகலை, பிங்களை, சுஷும்னா இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நம்மளுடைய காதுகளுக்குள்ளேயும் கூட அந்த நாடிகள் சூஷ்ம நாடிகள் இருக்கின்றன. நம்மளுடைய கண்கள் மூலமாகவும் நம்மளுக்கு அந்த சூஷ்ம நாடிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு இடத்துல நாடி அப்படின்றது இதையே நம்ம சக்கராஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு முறையாக நம்மளுடைய எண்ண ஓட்டங்களுக்கும் இந்த நர்வ்ஸுக்கும் என்ன ஒரு கனெக்ஷன்ஸ், அப்படி அந்த பிரெயின் அண்ட் நர்வ்ஸ்க்கு என்ன கனெக்ஷன் அப்படின்ற மாதிரியும் அதன் மூலமாக சில பர்டிகுலரான விஷயத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம் எப்படி அப்படின்றது தான் பார்த்தோம்னா இந்த சைக்கோ நியூரோ இம்யூனாலஜி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இது இந்த ரீதியாக தான் இதை பார்க்க போகிறோம். இது சயின்டிஃபிக் பேக்கிங் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த ஒரு விஷயம் சொன்னேன். அடுத்ததாக இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா, நமக்கு ரெகுலராக எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்தே சில ஒரு விஷயங்களை நாம் கேட்டே நம்ம தொடர்ந்து நம்ம சில விஷயங்களை கேட்டே வந்திருப்போம். அதாவது பார்த்தோம்னா நமக்கு ரொம்பவும் அதிகமாக உழைப்பை போடுபவனுக்கு மட்டும்தான் பணம் கிடைக்கும். அதே மாதிரி பணம் வரணும்னா லக் இருக்கணும். பணக்காரன் மட்டும்தான் பணக்காரனே ஆகிட்டு வருவான். ஏழைகள் எப்பொழுதும் ஏழைகளாகவே இருக்கும். இந்த மாதிரியான நிறைய ஒரு நெகட்டிவ் பிலீஃப்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு மணி ரிலேட்டட் நெகட்டிவ் பிலீஃப்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு ஆழமாக பதித்திருப்பார்கள். இவங்களுக்கெல்லாம் தான் இது கிடைக்கும், எனக்கு எதுவுமே கிடைக்காது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே நீக்கக்கூடியவை அப்படின்ற மாதிரியாகவும், அன்றாட வாழ்க்கையிலே உங்களுக்கு பண ரீதியாக தடைகள் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தருக்குமே சாதாரணமான ஒரு பணத்தடைகள் அப்படின்ற மாதிரியான இருக்கிறதுங்கிறது ஒரு புறம். இன்னொன்று பார்த்தோம்னா நல்ல பணம் வந்துகிட்டே இருக்கு, பட் அட் சேம் டைம் உங்களோட எய்ம் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களுக்குன்னு வச்சிருப்பீங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு உண்டான பணம் வரமாட்டேங்குது, பட் ரெகுலர் மணி அப்படின்ற மாதிரியான மணி ஃப்ளோங்கிறது நல்லாவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு குறைவாக பணம் இருந்தாலும் சரி, அதிகமாக பணம் இருந்தாலும் சரி, அதை மேலும் மேலும் அதிகப்படுத்துவதற்கும் இந்த நெகட்டிவ் மணி பிலீஃப்ஸ் எல்லாத்தையும் போக்குறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இதை நீங்கள் ஒரு 11 நாள் செய்யணும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆகட்டும் அல்லது நீங்கள் ஆல்ரெடி ஓரளவுக்கு திடகாத்திரமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடகாத்திரம் நான் சொல்கிறது ஒரு 60-65 வயசு வரைக்கும் இருக்கீங்க. உங்களுக்கு அந்த ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க வரைக்கும் இதை தாராளமாக பண்ணலாம். ஈவன் 70 வயசில் அந்த மாதிரி இருக்குது, நான் சின்ன சின்னதாக சில விஷயங்கள்லாம் செய்து கொண்டிருக்கேன், அதன் மூலமாக எனக்கு ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் செய்யலாம்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி இருக்கிறவங்கலாம் செய்யலாம். ரொம்ப ஏஜ் ஆகிட்டு எனக்கு இனிமேல் எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை, உடலும் முடிவதில்லை அப்படின்ற மாதிரியான நினைப்பவர்களாம் இதை ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வீட்டிலேயே இருக்கும்போது எனக்கு எப்படி பணம் வரும், அதே மாதிரி வேலை இல்லாதவர்கள் எனக்கு எப்படி பணம் வரும், இந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்கள் எல்லாம் ஒதுக்கி தனியாக வைத்து விட்டு இது என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். நாம் எந்த ஒரு விஷயத்தில் அழுத்தம் கொடுக்கிறோமோ, எந்த ஒரு விஷயத்தை தேடி அலைகிறோமோ, அந்த ஒரு விஷயம் நம்மை பிடித்து அழுத்தும், அது நம்மை தேடி வரும் அப்படின்றது ஒரு சிம்பிள் கான்செப்ட். இந்த ஒரு மூலமாக தான் இந்த ஒரு விஷயம் நாம் செய்ய போகிறோம். 11 நாட்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியது. இதுக்கு நம்ம ஆஸ்பீஷியஸ் டே அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, செவ்வாய் சனி இந்த ஒரு 2 நாள்லையும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. மற்ற நாளில் ஏதாவது ஒரு நாளில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் செய்கிறது தான் இது நல்லது. இது அது மாதிரியான ஒரு விஷயமாக தான் வடிவமைத்திருக்கிறேன். ஸோ அப்போ நைட்டில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னால் செய்யும்போது இந்த ஒரு விஷயம் செஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே போய் படுக்கிறது. தூங்குறதுங்கிறது அப்பாற்பட்டது. படுத்து விடுவது, ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது படுத்துட்டு அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா, நீங்கள் என்ன விஷயத்திற்காக செஞ்சுருக்கீங்களோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பான முறையில் தடைப்படும். அது உங்களுக்கு 11 நாளுங்கிறது 110 நாளாக கூட ஆகலாம். இல்லை என்னால் நான் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே போய் படுத்துருவேன், அதே நேரத்தில் ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் என்னால் ப்ரௌஸ் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் இதை தாராளமாக செய்யலாம்.
மேக்ஸிமம் வந்து இதை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ½ hour நமக்கு வந்து நம்மளுடைய எண்ண அலைகளை பல இடத்தில் ஓட விடாமல் இந்த ஒரு விஷயமாகவே நினைப்பித்திருப்பது, இந்த ஒரு எண்ண அலைகளை இந்த ஒரு செயல்பாட்டோட நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் இந்த விஷயம் வச்சுக்கோங்களேன். சிம்பிளான விஷயமா சொல்லணும்னா ஏதாவது ஃபோன் வந்து அட்டன் பண்ணலாம், அதனாலலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வீட்டு விளக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததுன்னா அந்த டைமில் மட்டும் இதை அவாய்ட் பண்ணலாம். மற்றபடி தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம். வேற எந்த தீட்டு அப்படின்ற மாதிரியான விஷயமும் வந்து இறப்பு தீட்டு அந்த மாதிரியான விஷயம், ஏன்னா இதில் ஒரு மந்த்ரா இன்வால்வ்டு. ஸோ அதனால அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணலாம். மற்றபடி எல்லாருமே செய்யலாம். குழந்தைகளுக்கு இது தேவையில்லை, ஏன்னா இது வந்து செல்வ ரீதியான விஷயங்களை அதிகப்படுத்துவதற்கும் நெகட்டிவ் மணி பிளாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய மெத்தட். ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல பணம் வர வேண்டி இருந்தது அல்லது பணம் வரா மாதிரி இருக்குது, நம்மளுடைய ஒர்க் எல்லாம் வந்து நமக்கு தடைபடுது, பிஸ்னஸ் தடைபடுது, அந்த மாதிரியான நினைக்கக்கூடியவர்களோ அல்லது நமக்கு வந்து ஒரு பொருளாகவோ சொத்தாகவோ எந்த மாதிரியான ஒரு ரீதியாகவும் நமக்கு வர வேண்டிய விஷயங்கள், மெட்டீரியலிஸ்டிக் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அன்றாடம் இதை செய்து வருவதன் மூலமாக கண்டிப்பாக இது வந்து நடைபெறும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா 11 நாளுக்கு அப்புறம் இது வேண்டாமா அப்படின்னு கேட்டால் மினிமம் 11 days நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து அனதர் ஒரு அந்த 11 daysக்குள்ளேயும் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. நான் சொல்றது அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இல்லாதவர்களுக்கு வந்து 11 daysலேருந்து அனதர் ஒரு 15 days 20 daysல உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா வேண்டாம்னா கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னது. என்னுடைய இவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா பயங்கர லாயல் ஃபாலோவர்ஸாக தான் இருக்காங்க. இதை வந்து பல்வேறு நபர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வேற நிறைய சேனல்லேருந்து அந்த மாதிரியான விஷயமா சொல்லியிருக்காங்க. நிறைய கோயில்களில் ஒரு கோயிலை பற்றி சொன்னாலே அடுத்த நிமிஷம் அந்த கோயிலுக்கு போய் பார்ப்பதாகட்டும், அதே போல் வந்து பார்த்தோம்னா அந்த கோயிலுக்கு ஏதாவது உதவிகள் செய்வதாகட்டும், இந்த மாதிரியான அனைத்து நபர்களுமே லாயல் பீப்புளாக தான் இருக்கீங்க. ஸோ அதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எனக்கு நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன், நான் எதையும் எதிர்பார்க்க போகிறதில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை செய்து கொண்டு வரலாம். மந்த்லி நான் அந்த லேடிஸ்க்கு சொன்னால் அந்த டைம் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற டைமில் செய்யலாம். நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ இப்போ இந்த 11 o'clock அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, சாரி இந்த 11 days சொல்லியிருந்தேன் இல்லையா, இது நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரியாக இல்லாமல் ஒரே நாள் ஒரே நேரம் அந்த ஒரே இடம் அப்படின்றத நான் சொல்கிறது அந்த இடத்துல ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். இது நீங்கள் பாத்ரூம் ஆர் நீங்கள் வந்து அவுட் சைடில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ரன்னிங் வாட்டர் டேப் வச்சுருப்பீங்க இல்லையா, கை கழுவுறதுக்கு, அந்த மாதிரி அந்த ரன்னிங் வாட்டர் டேப்பில் வந்து ஒர்க் செஞ்சிங்கன்னா இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தேவை வந்து இந்த கல்லுப்பு இருக்குது இல்லையா, கல்லுப்போ அல்லது நார்மல் சால்ட்டோ அது கூட கொஞ்சம் சரிசமமாக கலக்கணும்னு அவசியம் கிடையாது. உப்பு நீங்கள் வந்து ஒரு 50% உப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா 25% டர்மரிக், அதாவது மஞ்சள் பொடி. இதில் வந்து விரலி மஞ்சள் பொடியா, அந்த மஞ்சள் பொடியா, இந்த மஞ்சள் பொடியா கேட்கணும். மஞ்சள்னாலே அந்த குர்குமம் அந்த ரிலேட்டட் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். ஸோ அது மாதிரியான விஷயமா சேர்த்துட்டு ஒரு டப்பாவை போட்டு தனியாக வச்சுருக்கோம். நம்ம பல்பொடி டப்பாவோ அல்லது வந்து பார்த்தோம்னா வேறு ஏதாவது ஒரு விஷயத்திற்கெல்லாம் நம்ம பொடி செய்து வச்சுருப்பாங்க. நிறைய லேடிஸ் வந்து பார்த்தோம்னா அவங்க முகம் கழுவதற்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு டப்பாவை நீங்கள் எடுத்து அதே இடத்துல வச்சுருங்க. டெய்லி ஒரே டைம் ஃபாலோ பண்ணுங்கள். அது எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து இந்த டைம்குள்ளே தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் அதே டைம்லேயே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் சீக்கிரமாக வரும். அப்படி முடியாது, என்னோட லைஃப் ஜிக்ஸாக்காக தான் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல. இந்த 11 daysங்கிறது மேபி இட் வில் டேக் சம் மோர் டைம் அப்படின்றது தானே தவிர இந்த ஒரு விஷயம் நடைபெறாமல் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகளே எதுவும் கிடையாது. அது கரெக்டாக செஞ்சோம்னா அதுக்குண்டான பெனிஃபிட்ஸ் கிடைச்சே தீரும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க இல்லையா, இந்த கரெக்டாக அந்த நைட் டைம் போகிறதுனால ஒரு 2 minutes உங்களுக்காக ஒதுக்கி கொள்ளுங்கள். உங்களுடைய ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அனைத்து வித நெகட்டிவிட்டியும் போகணும். மணி பிளாக்ஸ், பேட் மணி கர்மான்னு நம்ம சொல்லக்கூடியது, அது மாதிரியான அந்த பேட் மணி கர்மா அப்படின்ற மாதிரியான விஷயம், பணமே வராத நிலை அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இருக்கிறது எல்லாமே போகணும் அப்படின்னு ஒரு 2 minutes நீங்கள் வந்து உங்களுக்காக நினைத்துக் கொள்ளுங்கள். அதை நின்னோ உட்காந்தோ எப்படி வேணால் நினச்சிக்கலாம். நினச்சிட்டு அந்த பர்டிகுலர் பிளேஸில் போங்க. ரன்னிங் வாட்டரில் செய்கிறது தான் வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரும். அப்படி முடியவே முடியாது, எங்கள் வீட்டில் அந்த ரன்னிங் வாட்டரே இல்லைன்னு இந்த காலத்தில் சொல்லக்கூடியவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ஏதாவது ஒரு மக்கில் எடுத்து வச்சுட்டு கையில் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பொடி இருக்கு இல்லையா, ஒரு துளி பொடி போட்டுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் போட வேண்டாம். ஒரு துளி பொடி போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக ஒரு துளி எடுத்து அதில் விட்டுட்டு நம்ம வந்து சோப்பெல்லாம் குழைப்போம் இல்லையா, இந்த மாதிரியான விஷயமாக குழைக்க வேண்டியது. இது முன்னாலே 2 minutes நீங்கள் வந்து அந்த இன்டென்ட் செட் பண்ணுறீங்கன்னு நம்ம மாதிரியான விஷயமா சங்கல்பமாக செட் பண்ணி கொள்ளுகிறீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அதை எடுத்து நீங்கள் வந்து கைகளை கழுவுகிறீர்கள்னு வச்சுக்கோங்க. ரன்னிங் வாட்டராக இருந்தால் அந்த ரன்னிங் வாட்டர் டேப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் அந்த கையில் தேய்ச்சிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. தண்ணியை வீணாக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து தடவிக்கிட்டே இருக்கீங்க. கையை இப்படி தடவிட்டே இருக்கும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப வந்து ஒண்டர்ஃபுல் மந்த்ரா, பயங்கர எஃபெக்டிவான ஒரு மந்த்ராவான ஒரு விஷயமாக நீங்கள் சொல்ல வேண்டும். ஓம் ஸ்ரீம் குபேராய ஸ்ரீம் ஓம். ஓம் ஸ்ரீம் குபேராய ஸ்ரீம் ஓம்.
உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். ஆங்கிலத்தும் தமிழும் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷன் ஹெல்ப் பண்ணும். ஸோ அது மாதிரியான விஷயமா சொல்லிட்டே இதை வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் அந்த மாதிரியாக கையில் வந்து தேய்ச்சிக்க முடியுமோ, குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே இந்த ரொம்ப ஈஸியான ஒரு மந்த்ரா இது நீங்கள் வந்து மல்டிபிள் டைம் சொல்லிவிடுவோம். இதை எண்ணிக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம் எவ்வளோ தூரம் சொல்கிறோம். ஸோ அது மாதிரி செஞ்சு நல்லா தடவிடுங்க. தடவிட்டு இந்த ரன்னிங் வாட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை கையில் திரும்ப அதே மாதிரி கழுவிக்கிட்டே இருங்க. ஃபுல்லாக கையை கழுவி விடுறீங்க. கழுவும் பொழுதும் இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். கையை நன்றாக தேய்த்து கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு கிளாத் எடுத்து தொடச்சிட்டு போயிட வேண்டியதான். யாருக்காவது எனக்கு இந்த மாதிரி கையில் இருந்ததுன்னா பிடிக்காது, எனக்கு அந்த டர்மரிக் ஸ்மெல் வரும், அது வந்து எனக்கு சரியாகாது, நான் இதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து கைகளை கழுவலாமா அப்படின்னு நினைப்பவர்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 hour டைம் விட்டுக்கோங்க. 1/2 hour டைம் விட்டுட்டு நான் சொன்னது அதனால இது முடிஞ்சோடனே ஒரு 15 minutes அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் போய் படுத்துருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மாதிரியான ஒரு 15 minutesல நீங்கள் வந்து கழிச்சு என்ன பண்ணுறீங்கன்னா போய் படுத்துட்டு அகைன் ஒரு 15 minutes இது ரீதியான ஒரு எண்ணங்கள் எந்தெந்த மாதிரியாக பணம் வரும், உங்களுடைய நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாம் அகைன் இதில் கொண்டு வராதிங்க. எனக்கு இவ்வளோ கடன் தீரணும், பணம் வந்து அவன் கடனை தீர்த்துருவேன், இப்படியான விஷயங்கள் எல்லாம் இதில் வேண்டாம். உங்களுக்கு செல்வம் வர வேண்டும், எவ்வளவு அப்படின்ற மாதிரியான ஒரு தொகையெல்லாம் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நான் ஸ்டாப்பாக மணி வந்து இட்ஸ் போரிங் இன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினச்சிக்கோங்க. அது ஒரு 10-15 minutes ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் கையை கழுவணும்னா கழுவிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு டெக்னிக் நான் சொன்ன மாதிரியான ஒரு நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும், அல்லது வந்து சைக்கோ நியூரோ இம்யூனாலஜின்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரியான விஷயமாகட்டும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மெத்தடாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயத்தில் வந்து அதிகப்படியான பலன் தந்திருக்கிறது. இந்த ப்ரெக்னென்ட் விமன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வழக்கமாகவே கேட்பாங்க, இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு. யார் வேணால் செய்யலாம். ப்ரெக்னென்ட் விமன் உங்களுக்கு வந்து அன்லஸ் அன்டில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது அலர்ஜிக் டு சால்ட் ஆர் டர்மரிக் அப்படின்ற மாதிரி விஷயம் இல்லை அப்படின்றவங்க தாராளமாக யாராக இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். பலன் உண்டு. நம சிவாய.